உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்தை கண்டித்து நாமக்கல் அருகே உள்ள நல்லிப்பாளையத்தில் திமுக அவைத்தலைவர் செல்லப்பன் வீட்டின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த கம்பத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசாங்கம் இன்று தாக்கல் செய்கின்ற அந்த மசோதாவை இப்பொழுது அந்த நகலை எரிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மீண்டும் முதல்வர் பறிக்காதே மாநில அரசின் உரிமையை பறிக்காதே மாநில அரசின் உரிமையை பறிக்காதே தொகுதி வரைமுறை பெயரில் மாநில அரசின் உரிமையை பறிக்காதே நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்காதே. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தொகுதி மறுவரையை கண்டித்து முதல்வர் ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கள சூழல் என்னவாக இருக்கிறது? மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதுமே கருப்பு கொடியேற்ற வேண்டும் இல்லங்கள்ல அப்படின்னு முதலமைச்சர் நேற்றைக்கு சொல்லியிருந்தார். இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாமக்கல் மாவட்டத்துல தேர்தல் பரப்புரையில் இருக்கக்கூடிய நிலையில நாமக்கல் மாவட்ட திமுக அவைத்தலைவர் இல்லம் முன்பு கம்பத்துல கருப்பு கொடியேற்றி தொகுதி மறுவரையறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கருப்பு கொடி மட்டுமில்லாமல் இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவின் நகலை தீயிட்டு எரித்தும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறாரு. இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தை திமுக ஆரம்பத்திலிருந்தே கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நாடாளுமன்றத்துல மத்திய அரசு தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வர இருக்கிறாங்க. தமிழகம் பாதிக்கப்பட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம், இந்தியாவே சந்திக்கும் அளவுக்கு முதலமைச்சரான எனது தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு எச்சரிக்கையை மத்திய அரசுக்கு கொடுத்திருந்தார். இந்த நிலையில தான் நேற்றைய தினம் திமுக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியதற்கு பிறகு இன்றைய தினம் கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து இல்லங்களிலேயுமே கருப்பு கொடியேற்றி கோலமிட்டு மத்திய அரசு
அரசுக்கு நாம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்திருந்தார். இந்த நிலையில தான் நாமக்கல் மாவட்டத்துல தேர்தல் பரப்புரையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது கொடி கம்பத்துல அந்த கருப்பு கொடியை ஏற்றியும் மசோதாவின் நகலை எதிர்த்து எரித்தும் தன்னுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாமக்கல் மாவட்ட திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் இந்த நிகழ்வுல பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. மாநில அரசின் உரிமைகளை பறிக்கக்கூடாது, தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி மத்திய அரசை கண்டித்து முதலமைச்சர் இப்போது இந்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். கருப்பு கொடியை ஏற்றிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் திமுக நிர்வாகிகள் இல்லங்கள்ல இதே மாதிரி கருப்பு கொடி ஏற்றி மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சம்பவம் அடுத்தடுத்து நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.